நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ், தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி. வணக்கம். ஜனவரி மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, குடியரசு தின விழா. இந்தியா மென்மேலும் சிறப்படைய, நல்லவர்கள் மேலும் நலம் பெற, கெட்டவர்கள் உரிய தண்டனை பெற அல்லது நல்லவர்களாக தண்டனைகளால் மாற நவகிரகங்களை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம். இந்த ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதனால் சேர்த்து சொல்லி இருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று எப்படி இருக்க போகிறது, திங்களும் எப்படி இருக்கிற போகிறது என்று சேர்த்து சொல்லி இருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேஷராசிக்கார நேயர்களை, ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8:30 வரைக்கும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. அதுக்கு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8:30 திங்கக்கிழமை முழுக்க, அதாவது 2 நாளும் திங்கக்கிழமை முழுக்க சூப்பர். உங்கள் பிரதிபலமான தைரியம், சுறுசுறுப்பு ஜெயிக்கும். 3 நட்சத்திரத்துக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணி முதல் திங்கக்கிழமை முழுக்கவும் சூப்பர். ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணி வரைக்கும் அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. மற்றபடி மீதி இருக்கிற ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமை முழுக்கவும் வெற்றி, உயர்வு, சந்தோஷம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டிடணும் ஞாயிற்றுக்கிழமையில். ஆம், அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். ஞாயிறு காலை 8:30க்கு அப்புறம் திங்கக்கிழமை 7, 9 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு முழுக்க. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் 2 நாளும். ஏன்னா உங்க மேல ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. ஓம் ஓம் மனுவே போற்றி, மண்டோதரியே போற்றி, மானசாதேவியே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அமுதனே போற்றி, அழகனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடட்டும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் என் கண்மணி தாமரை படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு வெள்ளை துணி அல்லது சிகப்பு துணி தானமாக கொடுத்துருங்க. காக்காய்க்கு அரிசி கொடுங்க, கோதுமை கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க, நல்லது. ஆமாம், இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி குறையும், அழியும், வெற்றி ஸ்மூத்தாக போகும். ஞாபகம் வச்சுக்கோ. ரிஷபராசிக்கார நேயர்களை, 2 நாளும் சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. அசைவ உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. ஜாக்கிரதை. ரோகிணி, கிருத்திகை, மிருகசீரிடம் எல்லாருக்குமே சந்திராஷ்டமம். ஜாக்கிரதை. சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. வழக்கமான வேலைகளை செய்யறதுலேயே வம்பு வழக்கு வரும். ஆமாம், வழிபாடு முக்கியம் சொல்கிறோம். அனுகூலமான எண் திசை நிறம் 2 நாளும் கிடையாது. அவ்வளோதான், ஜாக்கிரதை. 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் ஓம் கருடனே போற்றி, வருணனே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி, அருக்கனே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடணும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. 1/4 மணி நேரமாவது கோயிலிருந்து படிக்கணும். கோதுமை அரிசி ஏழைகளுக்கு கொடுக்கணும், காக்காய் கொடுக்கணும். சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. ஞாபகம் வச்சுக்கோ. மிதுன ராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாளாக இல்லை. வம்பு வழக்கு, சிக்கல், சிரமம், தேவையற்ற பேச்சு அதிகமாக இருக்கிறது. எனவே வழிபாடு முக்கியம். கவனம் கவனம். ஆம், நிதானம், பொறுமை. பண விஷயத்தில் பேச்சில் பொறுமை. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. பரிகாரம் பண்ணுனா மனசுல சில மந்திரங்கள் நாள் முழுக்க ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி, கர்ணனே போற்றி, அருணனே போற்றி. கருணன், அருணன். இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். ஆதித்ய ஹிருதயம் ஒரு சுலோகம் இருக்கு, செல்போன்ல இலவசமா இருக்கு. கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுத்துருங்க. காக்காய்க்கு கோதுமை கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க. ஏழைகளுக்கும் கோதுமை கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. அவ்வளோதான், ஜெயிப்பு கிடையாது, தோக்க மாட்டீங்க. அவ்வளோதான், செஞ்சிடும். கடகராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாட்கள் 2 நாட்களும். ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் வெற்றி, உயர்வு, சந்தோஷம், பிரமாதமான நாள். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம், உங்களுடைய பிறவி பலம் ஜெயிக்கும். கில்லி கலகுறீங்க. திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணணும். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. ஞாயிறு 2, 1 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். திங்கள் திங்கக்கிழமை 3 நட்சத்திரக்காரர்களும் விநாயக பெருமானுக்கு தீபம் போடணும் வசதிப்பட்ட நேரத்தில். ஏன்? திங்கக்கிழமையோட தலைவர் யாரு? கடகராசிக்கு தலைவர் யாரு? சந்திரன். அதனால மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் 2 நாளும். ஏன்னா உங்க மேல ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. ஓம்
ஓம் மனுவே போற்றி, மண்டோதரியே போற்றி, மானசாதேவியே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அமுதனே போற்றி, அழகனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் என் கண்மணி தாமரை படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு வெள்ளை துணி அல்லது சிகப்பு துணி தானமாக கொடுத்துருங்க. காக்காய்க்கு அரிசி கொடுங்க, கோதுமை கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க, நல்லது. ஆமாம், இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி குறையும், அழியும், வெற்றி ஸ்மூத்தாக போகும். ஞாபகம் வச்சுக்கோ. சிம்ம ராசிக்கார நேயர்களை 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. 2 நாட்களும் வெத்து வீம்பு, தில்லு அப்படிங்கிற பேரில் அலட்டல் எல்லாம் இருக்கு, அதிகமாக இருக்கு. ஜாகிரதையாக இருக்கணும். வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டணும், ஞாயிற்றுக்கிழமை. வேற சில வழிபாடுகள் சொல்றோம். 2 நாட்களும் பண விஷயத்தில் கவனம். அனுகூலமான எண் பரிகாரம் பண்ணுனா 7 தெற்கு வெள்ளை ஞாயிறு, 3 வடக்கு பச்சை திங்கட்கிழமைக்கு. 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் ஓம் கருடனே போற்றி, வருணனே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி, அருக்கனே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடணும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போனில் இலவசமாக கிடைக்குது. 1/4 மணி நேரமாவது கோயிலிருந்து படிக்கணும். கோதுமை அரிசி ஏழைகளுக்கு கொடுக்கணும், காக்காய் கொடுக்கணும். சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. ஞாபகம் வச்சுக்கோ. கன்னி ராசிக்கார நேயர்களை 2 நாளும் சூப்பர். ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே வெற்றி, உயர்வு, நல்ல நாட்கள், பிரமாதம், சந்தோஷம், பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு ஞாயிற்றுக்கிழமையும், ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிலாவுக்கு திங்கக்கிழமையும் தீபம் காட்டிடணும். வேறு சில வழிபாடுகள் இருக்குது, திருஷ்டி இருக்கிறதுனால சொல்கிறோம். 2 நாட்களும் வெற்றி. அனுகூலமான எண் 1 9 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு ஞாயிறு, 2 1 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் திங்கள். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் 2 நாளும். ஏன்னா உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. ஓம் ஓம் மனுவே போற்றி, மண்டோதரியே போற்றி, மானசாதேவியே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அமுதனே போற்றி, அழகனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் என் கண்மணி தாமரை படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு வெள்ளை துணி அல்லது சிகப்பு துணி தானமாக கொடுத்துருங்க. காக்காய்க்கு அரிசி கொடுங்க, கோதுமை கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க, நல்லது. ஆமாம், இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி குறையும், அழியும், வெற்றி ஸ்மூத்தாக போகும். ஞாபகம் வச்சுக்கோ. துலா ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாட்கள் 2 நாட்களும். உயர்வு, சந்தோஷம், வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை. எதிரிகளும் உதவி செய்ய காத்திருக்கிறார்கள். பிரமாதமான நாட்கள். கில்லி கலகிறீங்க, சந்தோஷம். 2 நாட்களும் திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணணும். அனுகூலமான எண் 4 5 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் ஞாயிறு, 7 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு திங்கள். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம். ஏன் திருஷ்டி ஓவரா இருக்கு உங்க மேல, வைத்தறிச்சல் ஓவரா இருக்கு உங்க மேல. ஓம் பிறைசூடனே போற்றி, பிரகலாதனே போற்றி, பிரம்மதேவரே போற்றி, பீஷ்மரே போற்றி, பிருகுவே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படிச்சு பாருங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய் நண்பர்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா இந்த திருஷ்டி குறையும். அவ்வளவுதான். 2 நாளும் இதை செய்யணும். ஞாபகம் வச்சுக்கோ. விருச்சிக ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்ல நாளாக இருக்கும். பிரமாதம், சந்தோஷம், கல்லகிறீங்க, நல்ல நாள். ஆமா, அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் திருஷ்டி இருக்கு, வழிபாடு முக்கியம். தனுசு ராசிக்கார நேயர்களை 2 நாளும் சூப்பர், பிரமாதம், கல்லகிறீங்க. வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, அறிவு தெளிவா இருக்கு. உங்க பெருந்தன்மை ஜெயிக்கும். எதிரிகளும் உதவி செய்ய காத்திருக்கிறார்கள். துரோகம் செய்ய நினைக்கிறவர்கள் கழிந்து அழிந்து போகிறார்கள். சூப்பர், பிரமாதம், சந்தோஷம். அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் ஞாயிறு, 7 9 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு திங்கள். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு ஞாயிற்றுக்கிழமை தீபம் காட்டிடணும். திருஷ்டி ஓவரா இருக்கு உங்க மேல. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் உஷையே போற்றி, உஷையே போற்றி, உக்ர நரசிம்மரே போற்றி, உத்தங்கரே போற்றி. இதெல்லாம் திருஷ்டியை காலி பண்றதுக்கான மந்திரம். இந்த மந்திரங்களை சொல்லுங்க. ஏழை எளியவங்களுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுங்க, காக்காய்க்கு கோதுமை கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. சிக்கன சிரமம் பார்க்க வேண்டாம். ஒரு புத்தகம் படியுங்க. என்னது? சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க.
ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க. ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு புத்தகம் இருக்குது, செல்ஃபோனில் இலவசமாக கிடையாது. கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். சார் சமஸ்கிருதத்தில் இருக்காது, புரியாது, பரவாயில்ல படிங்க. ஆமாம், இதெல்லாம் பண்ணினீங்கன்னா வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும், திருஷ்டி இருக்காது, ஞாபகம் வச்சுக்கோ. தனுசு ராசிக்கார நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாளும் பிரமாதம், கலக்கிறீங்க, நல்ல நாளாக இருக்குது. உத்திராட நட்சத்திரமாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு தீபம் போட்டிருந்தோம். 2 நாளும் உங்களுடைய பிறவி பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை எல்லாம் ஜெயிக்கும். எதிரிகளும் உதவி செய்ய காத்திருக்கிறார்கள். 2 நாட்களும் சூப்பரோ சூப்பர், சந்தோஷம். ஆனால் திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணிடணும், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு, ஞாயிறு. 2, 1 வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம், திங்கள். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம். ஏன் திருஷ்டி ஓவரா இருக்கு உங்க மேல, வைத்தறிச்சல் ஓவரா இருக்கு உங்க மேல. ஓம் பிறைசூடனே போற்றி, பிரகலாதனே போற்றி, பிரம்மதேவரே போற்றி, பீஷ்மரே போற்றி, பிருகுவே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படிச்சு பாருங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய் நண்பர்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா இந்த திருஷ்டி குறையும். அவ்வளவுதான். 2 நாளும் இதை செய்யணும், ஞாபகம் வச்சுக்கோ. மகர ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர், பிரமாதம், கலகிறீங்க, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும், வாழ்க்கை வளமாகும், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், வெற்றி உண்டு, உயர்வு உண்டு. உங்க பிறவி பலமான நிதானமும் விடாமுயற்சியும் ஜெயிக்கும். ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே நல்ல நாட்கள். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு ஞாயிற்றுக்கிழமையும், திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சந்திரனுக்கு, நிலாவுக்கு திங்கட்கிழமையும் தீபம் காட்டணும். வேறு சில வழிபாடுகள் திருஷ்டி இருக்கிறதுனால சொல்கிறோம். அனுகூலமான எண் 7, 9 தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு, ஞாயிறு. 2, 1 வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம், செவ்வாய். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம். ஏன் திருஷ்டி ஓவரா இருக்கு உங்க மேல, வைத்தறிச்சல் ஓவரா இருக்கு உங்க மேல. ஓம் பிறைசூடனே போற்றி, பிரகலாதனே போற்றி, பிரம்மதேவரே போற்றி, பீஷ்மரே போற்றி, பிருகுவே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படிச்சு பாருங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய் நண்பர்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா இந்த திருஷ்டி குறையும். அவ்வளவுதான். 2 நாளும் இதை செய்யணும், ஞாபகம் வச்சுக்கோ. கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், ஜாக்கிரதை, வழிபாடு முக்கியம், நிதானம். வீம்பு, கர்வம் அதிகமாக இருக்கிறது, பணிவு முக்கியம், பேச்சில் பொறுமை. அனுகூலமான எண் 2 வடக்கு வெள்ளை, பரிகாரம் பண்ணணும். மனசுல சில மந்திரங்கள் நாள் முழுக்க ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம். ஓம் சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி, கர்ணனை போற்றி, அருணனே போற்றி. கருணன், அருணன். இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். ஆதித்ய ஹிருதயம் ஒரு சுலோகம் இருக்கு, செல்போன்ல இலவசமா இருக்கு. கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுத்துருங்க. காக்காய்க்கு கோதுமை கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க. ஏழைகளுக்கும் கோதுமை கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க, அவ்வளோதான். ஜெயிப்பு கிடையாது, தோக்க மாட்டீங்க, அவ்வளோதான். செஞ்சிடும். மீனராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க, சந்தோஷம், பிரமாதமான நாளாக இருக்கும். கில்லி கலகிறீங்க, வெற்றி உயர்வு பிரமாதம். அப்புறம் என்ன, கலக்குங்க, சந்தோஷம், பிரமாதம், நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 7 தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். திருஷ்டி ஓவரா இருக்கு உங்க மேல. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் உஷையே போற்றி, உஷையே போற்றி, உக்ர நரசிம்மரே போற்றி, உத்தங்கரே போற்றி. இதெல்லாம் திருஷ்டியை காலி பண்றதுக்கான மந்திரம். இந்த மந்திரங்களை சொல்லுங்க. ஏழை எளியவங்களுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுங்க, காக்காய்க்கு கோதுமை கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, சிக்கன சிரமம் பார்க்க வேண்டாம். ஒரு புத்தகம் படியுங்க. என்னது, சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க. ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு புத்தகம் இருக்கு, செல்போனில் இலவசமாக கிடையாது. கோயிலில் இருந்து படிச்சு பாருங்க. சார் சமஸ்கிருதத்தில் இருக்காது, புரியாது, பரவாயில்ல படிங்க. ஆமாம், இதெல்லாம் பண்ணினீங்கன்னா வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும், திருஷ்டி இருக்காது, ஞாபகம் வச்சுக்கோ. நேயர்களே, 2 நாட்களுக்குமான பலனை சேர்த்து சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகரத்திலே சூரியன் தை மாதம் முழுக்க இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை இருப்பதால் சூரியனாலே எந்த கெடுதலையும் செய்ய முடியவில்லை என்பதனால் நாம் வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறோம், அல்லது தோல்வி இல்லாமல் இருக்கிறோம். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ், தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி.